எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கடுப்பில் இருக்கிறேன். நேற்று மழை பெய்யும் போதே நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரூம் உள்ளெல்லாம் இந்த பக்கம்லாம் தண்ணி வருது அப்படின்னு. இந்த பக்கம் தண்ணி வர்றதை கவனிச்சேன்னா, நான் துணி வச்சுக்கினே இந்த பக்கம் வர்றதை கவனிக்கணும். எல்லா துணியும் ஈரமாயிட்டுக்குது எனக்கே தெரியாமல். சரி, இந்த பக்கம் பார்க்க நல்லா தானே இருக்குது அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா இந்த செவுத்துலேருந்து ஓரம் இந்த ஓதம்னு சொல்லுவாங்களே, அதை அடித்து எல்லா துணியும் ஈரம். காலையில் குளிச்சுட்டு துணி மாற்றலான்னு பார்த்தா எல்லாமே ஈரமாக இருக்குது. அது எல்லாம் எடுத்துன்னு போய் காய போட்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் இந்த நேற்று போட்ட துணி இது கொஞ்சம் ஈரம் பரவாயில்ல அப்படின்ட்டு இது போட்டுன்னு இருக்கிறேன். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த நான் மாரி ஒன்று வந்திருக்குது, கொஞ்சம் கிரேவி சாப்பிட்லாம். அதேமாரி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களோ இல்லை சின்ன ரூமில் இருக்கிறவங்களோ உங்கள் ரூம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பொருளெல்லாம் நாஸ்தி ஆகிடும். நல்லா செம்மையாக இருக்குது. நேற்று எதுக்கு அந்த மழை பெஞ்சிச்சுன்னு தெரில. நேற்று ஏன் தான் இதுமாரி அக்கப்போர் நடந்துச்சுன்னே தெரில. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பொருளை பார்க்காம கவனிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த பொருளெல்லாம் பாருங்கள். ஏன்னா நேற்று நல்ல மழை. எந்த பக்கம் தண்ணி வந்துடும்னு யாருக்குமே தெரியாது. சரி, இது நம்ம சாப்பிட்டு முடிப்போம். வேலை எதனா வந்தால் தகவல் எதனா இருந்தால் அவங்க கூட அதுக்கப்புறம் வர ஷேர் பண்ணிக்கிறேன். சிலிண்டரு மாற்ற போயின்னு இருக்கேன். கடை திறந்துருக்குதா இல்லையான்னு தெரியல. இங்கே வந்து ஒரு சிலிண்டரோட ரேட்டு வந்து 750 ஃபில்ஸ், நம்பர் காசுக்கு 225 ரூபா. மொத்தம் 5 சிலிண்டர் மாற்றுவேன். 3 தினார் 750 ஃபில்ஸ், நம்பர் காசுக்கு 1128 ரூபா நினைக்கிறேன். 1128 ரூபா. நம்ம ஊர் ஒரு சிலிண்டரோட ரேட்டு இந்த ஊரில் 5 சிலிண்டர் வாங்கலாம். இப்போ நம்ம ஊரில் தட்டுப்பாடுகள் அதிகம் இருக்கிறது. சிலிண்டருக்கு வழி இல்லாமல் எல்லாம் விறகுன்னு ஓடுறாங்க. குவைத்தில் அந்த தட்டுப்பாடு வரல, சிலிண்டர் நல்லா தான் போய் நிற்குது. அதுமாரி ஒரு வீட்டுக்கு இத்தனை சிலிண்டர் தான் வாங்கி வச்சுருக்குன்னா கணக்கு கிடையாது. அவங்க எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுன்னே இருப்பாங்க. ஓப்பனில் தான் இருக்குது, அங்கே தான் போக போகிறேன். சரி, இப்போ மாற்றின்னு போகலாம். என்னடா அதுக்குள்ளே வீடியோ கட் பண்ணுறேன்னு பார்க்காதுங்க. அது வந்து ஷார்ட்ஸாக எடுக்கிறேன், அதுக்கோசரம் அந்த தகவலுக்கோசரம். காருக்கு வந்து பெட்ரோல் போட்டுன்னு போகிறேன். இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 6 தினார் 150 ஃபில்ஸ், நம்பூர் காசுக்கு 1850 ரூபா. 1100 ரூபாய்க்கு 5 கேஸு, 1800 ரூபாய்க்கு ஒரு வண்டியோட டேங்க் ஃபுல் பண்ணுற அளவுக்கு பெட்ரோலு வாங்குறாங்க வெளிநாட்டில். வீட்டுக்கு போவோம். சூக் எமிரேட் போயிட்டு இப்போ அவுத்தாட்டின்னு வந்திருக்காங்க. உங்கள் கூட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். முதல் விஷயம் என்னென்னா, இந்த குவைத் அரசு வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. என்னென்னா, வதந்திகளை யாரும் பரப்ப வேணாம். அதே சமயம் வந்து எதை கண்டும் பயந்து நீங்கள் வந்து எல்லா பொருளும் வாங்கி வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அத்தியாவசிய பொருள் மட்டும் வாங்குங்க, எல்லா பொருளும் எல்லா டைமும் கிடைக்கும், எதுக்கும் பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. அதுக்கேற்ற மாரி நம்ம லூலு குழுமம் அது வந்து நம்ம குவைத்துக்கு வந்து அவ்வளோ பொருள் நம்ம குவைத்து நாட்டுக்கு அனுப்பியிருக்கு. உங்களுக்கு தெரியும், எந்த பொருள் எங்கே கிடைக்கலனாலும் லூலில் எல்லா பொருளும் கிடைச்சிடும். அப்புறம் இன்னொரு தகவல் என்னென்னா, இந்த மசூதிகள்லாம் முன்ன காட்டிலும் இப்போ வந்து போலீஸ் வந்து தீவிரமாக கண்காணிச்சிருக்குது, பாதுகாப்பாக இந்த குவைத் மக்களை பார்த்துக்கிறதுக்கு. அது இல்லாமல் இந்த கடைசி 10 நாள் வந்து எல்லாம் வந்து அதிகம் தொழுகுவாங்க அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட்டுன்னு இருக்குது. அப்புறம் இன்னொரு தகவல், ஏதோ ஒரு தகவல் பார்த்தனே, இது மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கு. இன்னும் எதனா தகவல் வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நீங்களும் எதை கண்டும் பயப்பட வேணாம். எல்லா பொருளும் எல்லா டைமிலும் கிடைக்கும். ஐயோ கிடைக்காமல் போயிடுமே அப்படின்ட்டு யாரும் பயந்து எதுக்கும் கவலைப்பட வேணாம். லஞ்சு வந்துச்சு, ஆனால் அதை நான் டின்னராக சாப்பிட போகிறேன். ஏன்னா கரெக்டாக லஞ்சு வர டைமு. நாங்கள் திவானா டியூட்டி பார்க்க போயிட்டேன். இப்போ தான் ரூமுக்கு வந்தோம். அதுவும் சாப்பிட போகணும்னு சொல்லிட்டு வந்தேன். டைம் இப்போ 8:30 மணி ஆகுது. என்னென்ன வந்துக்குதுன்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு பெருசை திறந்தா சாப்பாடு, சிக்கனு. இது திறந்தா உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. அதுக்கப்புறம் இது திறந்தா ஏதோ செஞ்சுருக்காங்க. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
செம்மையாக இருக்கு. கொஞ்சமாக பிசைஞ்சி கொஞ்சம் இந்த டிஃப்ரெண்ட்டான சமோசா புட்டு கொஞ்சம் சாப்பாட்டில் வச்சு சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருப்பேன். இதுமாரி குவைத்தில் இருக்கிறவங்க இந்தியா போகணுன்னா சவுதி போயிடலாம், அதுக்கு இந்த விசா தேவை, இதுமாரி ஃப்ளைட்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது இன்னும் ஈஸிப்படுத்துகிற மாரி இந்த சிட்டி பஸ்ஸுன்ற அந்த நிறுவனம் வந்து இப்போ குவைத்திலேருந்து சவுதிக்கு பஸ் விட்டுருக்காங்க. கடந்த 48 மணி நேரத்தில் நிறையா பேர் போயிருக்காங்க. இன்னும் எமர்ஜென்சியாக போகணுன்றவங்க ஈஸியாக அந்த பஸ் மூலிமா போயிட்டு சவுதி போயிட்டு ஈஸியாக போகலாம். ஆனால் அந்த பஸ் சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு சரியாக தகவல் தெரியல எனக்கு. இந்த ஒரு நியூஸ் மட்டும்தான் பார்த்தேன் நான், இதுமாதிரி பஸ்ஸு விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அதன் அடிப்படையில் நிறையா பேரும் போயிருக்காங்க. இந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்போங்க. எல்லா கல்ஃப் கண்ட்ரிலையும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு தான் இருக்குது. இந்த அடிப்படையில் பார்த்தா உண்மையிலே இந்த குவைத் கவர்மெண்ட் அந்த சிட்டி பஸ் ஒரு நல்ல சேவை ஒன்று பண்ணுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். சூப்பர் மார்க்கெட் போய் சில பொருள் எடுத்துன்னு வர சொன்னாங்க. என்னென்ன பொருள் எடுத்துன்னு வந்தோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி பழம், அப்புறம் வெள்ளரிக்காய் ஒரு பாக்ஸ் கேட்டாங்க, மாதுளப்பழம் ஒரு பாக்ஸு, வாழைப்பழம் ஒரு பாக்ஸு, ஆப்பிள் கொஞ்சம் எடுத்துக்கினேன், அப்புறம் இந்த ஆலிவாய் காய் பிளாக்கு கொஞ்சம் கேட்டாங்க, அப்புறம் மசாலா சீஸ் அது கேட்டாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கினேன். அவ்வளோதாங்க. ஏடிஎம் கார்டில் காசு இல்லாமல் 3 முறை போட்டு பார்த்து இப்போ இருக்குமாறு 3 முறை பார்த்து அவன் கேன்சலே பண்ணிட்டாங்க. கடையில் வேலை செய்கிறவங்க நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், திரும்பி இப்போ புதுசாக அடிப்பா அப்படின்ட்டு. அப்புறம் புதுசாக அடிச்சுன்னு இப்போ போகிறேன் நான். கடைக்கு போன்றாங்க, எந்தெந்த பொருள் வேணும்னு ஃபோன் பண்ணுறாங்க. நான் அப்பயே சொல்கிறேன், மாமா கார்டில் காசுக்குதே இல்லையா பாருங்க அப்படின்ட்டு. இருக்குது போன்றேன், பார்த்தா இங்கே வந்து பார்த்தா காசு இல்லை. கஷ்டமாக இருக்குது. எத்தனை வீட்டில் இன்றைக்கான வேலையும் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கான தகவலும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்க்கலாம், நாளைக்கு தகவலும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு விடையில் சந்திக்கிறேன். பாய்.